மனோரமா ஆச்சு. எந்த கேரக்டர் குடுத்தாலும் அவங்களால பண்ண முடியும் சார். அவங்க ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ஆக்ட்ரஸ். எனக்கு என்னன்னா அவங்க வாழ்க்கை எப்படி இருந்தது? இந்த மனோரமா தமிழ் சினிமாவில் அந்த மனோரமாங்கிற ஒரு பேர் இருக்கு பார்த்தீங்களா, அதை யாராலையுமே அசைக்க முடியாது. இன்னொருத்தர் அதை நெருங்கவும் முடியாது. அந்த பேரை மறுபடியும் அந்த இடத்தை அடையவும் முடியாது. 1500 படங்கள் நடிச்சிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிராமம், செட்டிநாடு பக்கத்துலேருந்து ஒரு சின்ன கிராமத்துலேருந்து 1500 படங்களுக்கு மேலே நடிச்சிருக்கிறாங்க அப்படின்னா அது மனோரமா தான். டூரிங் டாக்கீஸ்ன்னு சொல்லுவாங்க. கிராமங்களில் அன்றைக்கி டூரிங் டாக்கீஸ் நிறையா இருக்கும். கீத்து கொட்டகையெல்லாம் போட்டிருக்கோம். அதில் தான் முறுக்கு விற்க போயிருப்பாங்க மனோரமா. அந்த மாதிரி முறுக்கு விற்க போன ஒரு பெண் தான், சின்ன குழந்தை தான் மனோரமா. அந்த படத்தை பார்க்கறது, அந்த பாட்டை பார்க்கறது, அவங்க நடிக்கிறத பார்க்கறது, இப்படி அதை பார்த்து 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 மனோரமாவுக்கு நடிக்கணுங்கிற ஆசை ஒரு 7-8 வயசுலேயே வந்துருச்சு. அந்தமான் காதலி அந்த நாடகத்தில் ஒரு 10-12 வயசுல ஒரு பொண்ணு நடிக்கணும். சரியான நேரத்துக்கு அந்த பொண்ணு வரல. அதாவது ஆள் இல்லாமல் திணறாங்கிறத கேட்டு அரச பரசலாக கேட்டு நான் நடிக்கட்டுமா இதில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மனோரமாவை ஷோ பொம்பளை சிவாஜின்னு தான் சொல்லுவார். ஆம்பளைங்கள சிவாஜின்னு இருக்கிற மாதிரி நடிப்பில் பொம்பளைங்கள்ல மனோரமா தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி உள்ள ஒரு மனோரமாவுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கையிலையும் சோகம், புத்திர வாழ்க்கையிலையும் சோகம், அவங்க மொத்த பர்சனல் லைஃப்னு சொல்லுவாங்கல்ல, தனிப்பட்ட வாழ்க்கை, அது ஒரு இளையோடைய சோகம் மனோரமாட்ட இருந்துக்கிட்டே இருந்துச்சு. பீச்சிலேருந்து மெட்ரோ ஒன்று ஓடும். அதுவும் மெட்ரோ தான், மேலே ஓடும் ட்ரெயின், பறக்கும் ரயில். இப்படி சுடுகாட்டுக்கு மேலே போகும்போது தான் அந்த சடங்குகள் நடந்துகிட்டு இருக்கும். அப்போ அந்த ட்ரெயின் ஓட்டுன இன்ஜின் டிரைவர் ஒரு 2 நிமிஷம் அந்த ட்ரெயின் அங்கே நிறுத்திட்டார். அங்கே ட்ரெயினில் இருந்த பெண்கள் எல்லாம் மனோரமாவுக்கு அஞ்சலி செலுத்துறாங்க. எப்படி அஞ்சலி செலுத்துறாங்கன்னா, தலையில் மல்லிகைப்பூ வச்சுருப்பாங்கள்ல, ரோஜா பூலாம் வச்சுருப்பாங்கள்ல, அதெல்லாம் எடுத்து பிச்சு 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 அப்படியே மனோரமா மேலே தூவிருக்காங்க. மனோரமா அப்படிங்கிறவங்க இன்னும் 100 வருஷம் ஆனாலும் தமிழ் சினிமாவில் மறக்க முடியாத ஒரு நடிகையாக இருப்பாங்க. ரெட்ரோ மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷனை நம்ம கூட ஆஸ்கார் மூவிஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் இருக்கார். சார் வணக்கம். வணக்கம். வெல்கம் டு ரெட்ரோ மீடியா. நன்றி. நிறைய ஆக்ட்ரஸ் இருக்காங்க சார். பட் ஒரு சில பேரால தான் சார் வெறும் ஹீரோயினாக மட்டும் இல்லாமல் சப்போர்ட்டிங் கேரக்டர்லையும் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸில் ஆடியன்ஸோட மனசில் இடம் பிடிப்பாங்க சார். அப்படி ஒரு ஆக்ட்ரஸ் தான் மனோரமா ஆச்சு. ஏன்னா அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை நானும் பார்த்துருக்கேன். பயங்கரமாக ஒன்று பண்ணிவிடுவாங்க. எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அவங்களால பண்ண முடியும் சார். அண்டு நிறைய ஆக்ட்ரஸால் இந்த காமெடி கேரக்டரை ஹோல்ட் பண்ண முடியாது சார். மிஸ் பண்ணிவிடுவாங்க. அவங்களுக்கு அதை எப்படி ட்ராவல் பண்ணணும்னு தெரியாது. அதையும் அவங்க ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ஆக்ட்ரஸ் சார். எனக்கு என்னென்னா அவங்க வாழ்க்கை எப்படி இருந்தது, அவங்களுடைய வாழ்க்கையில் அந்த உச்சக்கட்டமான ஒரு நிலைமைன்னு ஒன்று இருக்குல்ல சார், அந்த லைஃப் எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் அவங்களுடைய வீழ்ச்சி அப்படின்றது எப்படி ஆரம்பிச்சுது, அவங்க போனதுக்கு அப்புறமா அவங்க ஃபேமிலி என்ன ஆனாங்கன்றதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன் சார். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும். சொல்லுங்கள் சார், அவங்க லைஃப் எப்படி ஆரம்பிச்சுது? மனோரமா அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா யாராலையும் மறக்க முடியாத ஒரு நடிகை. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அம்மாவை நடிச்சிருக்காங்க, பாட்டியாக நடிச்சிருக்காங்க, அக்காவை நடிச்சிருக்காங்க, தங்கச்சியாக நடிச்சிருக்காங்க, மாமியாரை நடிச்சிருக்காங்க, இன்னும் எல்லா விதமான கேரக்டர்ஸ்லையும் நடிச்சிருக்காங்க. 1500 படங்கள் நடிச்சிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிராமம், செட்டிநாடு பக்கத்துலேருந்து ஒரு சின்ன கிராமத்துலேருந்து 1500 படங்களுக்கு மேலே நடிச்சிருக்கிறாங்க அப்படின்னா அது மனோரமா தான். அந்த மனோரமா தமிழ் சினிமாவில் அந்த மனோரமாங்கிற ஒரு பேர் இருக்குது பார்த்தீங்களா, அதை யாராலையுமே அசைக்க முடியாது. இன்னொருத்தர் அதை நெருங்கவும் முடியாது. அந்த பேரை மறுபடியும் அந்த இடத்தை அடையவும் முடியாது. அப்படி ஒரு இடத்தை அவங்க மனோரமா அவங்களுக்கான இடம், அது யாராலையும் தொட முடியாதுங்கிறத நிரூபிச்சுட்டு சாதிச்சுட்டு வாழ்ந்துட்டு இன்னைக்கு காலமாயிட்டாங்க. நீங்கள் இத்தனை வருஷம் கழித்து அவங்க காலமாய் பல வருஷங்கள் ஆகிப்போச்சு. ஆனால் கூட நீங்கள் மனோரமா பற்றி சொல்லுங்கன்னு கேட்குறீங்கன்னா அது யாராலையும் மறக்க முடியாத ஒரு நடிகை. ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா செட்டிநாடு பக்கத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்த ஒரு பெண்மணி தான் மனோரமா. ஒரு 7-8 வயசுலாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா டூரிங் டாக்கீஸ்ன்னு சொல்லுவாங்க. கிராமங்களில் அன்றைக்கி டூரிங் டாக்கீஸ் நிறையா இருக்கும். கீத்து கொட்டகையெல்லாம் போட்டிருக்கோம். அதில் தான் முறுக்கு விற்க போயிருப்பாங்க மனோரமா. ஒரு சின்ன இந்த டின்னு மாதிரி இருக்கும். அதில் முறுக்கு வச்சுட்டு படவாட்டுன்னு ஓடிக்கிட்டே இருக்கும். முறுக்கு முறுக்கு முறுக்குன்னு வித்துட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி முறுக்கு விற்க போன ஒரு பெண் தான், சின்ன குழந்தை தான் மனோரமா. அன்னைக்கெல்லாம் தியாகராஜ பகதூர் தமிழ் சினிமாவின் ஃபர்ஸ்ட் சூப்பர் ஸ்டார். அவருடைய படங்கள், அவர் எப்படின்னா
பாடி நடிப்பார். அவர் பாடவும் செய்வார், நடிக்கவும் செய்வார். அதனால் அவருடைய படங்களை வந்து அந்த முறுக்கு வித்துட்டு நின்றுக்கிட்டே இருப்பாங்க போல் கொட்டாய்க்குள்ளே. அந்த படத்தை பார்க்குறது, அந்த பாட்டை பார்க்குறது, அவங்க நடிக்கிறத பார்க்குறது, இப்படி வந்து அதை பார்த்து 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 வீட்டில் வந்து அதை வந்து அதே மாதிரியே செஞ்சு 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 ஆடி பாடி எல்லாம் பண்ண 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 மனோரமாவுக்கு வந்து நடிக்கணுங்கிற ஆசை ஒரு 7, 8 வயசுலேயே வந்து வந்துருச்சு. அப்படிதான் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கிராமங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நாடகங்கள் போடுவாங்க. நாடகங்கள் இப்பயும் போடுறாங்க, ஆனால் ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஒரு காலத்தில் நாடகங்கள் தான், நாடகத்துலேருந்து வந்தவங்க தான் எல்லாருமே. எம்ஜிஆர்லேருந்து சிவாஜிலேருந்து பல நடிகர்கள் நாடகத்துலேருந்து வந்த நடிகர்கள் தான் எல்லாருமே. அந்த காலத்தில் நாடகத்தில் நடித்தவங்க தான். நான் சொல்கிறது அந்த காலத்து நடிகர்கள். அப்படி ஒரு நாடகம் அது வந்து மனோரமா வந்து பார்க்க போயிருக்காங்க. அவங்க கிராமத்தில் தான் நடத்துவாங்க அந்த மாதிரி நாடகங்கள். அப்படி ஒரு நாடகம் பார்க்க போயிருக்காங்க. அந்த அந்த நாடகம் பேர் பார்த்தீங்கன்னா அந்தமான் காதலி. அந்த நாடகத்துல ஒரு 10, 12 வயசுல ஒரு பொண்ணு நடிக்கணும். ஆனா அன்னைக்கு அந்த நாடகத்துக்கு சரியான நேரத்துக்கு அந்த பொண்ணு வரல. என்ன பண்றது? அது முக்கியமான கேரக்டர். அந்த பொண்ணு நாடகம் ஃபுல்லா வர ஒரு கேரக்டர். அந்த பொண்ணு இல்லாம எப்படி நாடகத்தை ஆரம்பிக்கிறது? வெயிட் பண்ணி பார்க்குறாங்க நாடகத்துக்கு. அந்த பொண்ணு அன்னைக்கு வரல. ஏதோ உடம்பு முடியல, ஏதோ ஒரு காரணம்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து மனோரமா வந்து அவங்களா போய் கேட்டிருக்காங்க. நான் வந்து இதில் நடிக்கட்டுமா? அதாவது ஆள் இல்லாமல் திணறாங்கங்கிறத கேட்டு அரச பரசலாக கேட்டு நான் நடிக்கட்டுமா இதில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆசை அவங்களுக்கு, நான் எப்படியாவது நடிக்கணும்னு. இவங்களே வந்து அந்த அந்த நாடகத்தினுடைய இயக்குனர் பார்த்துட்டு, என்னம்மா நீ நடிப்பியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நடிக்க முடியுமா? நான் நடிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி தான் அவங்க நடிச்சிருக்காங்க. அந்த அந்தமான் காதலிங்கிறது தான் அவங்களோட முதல் நாடகம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த கிராமங்களில் போடுற நாடகங்கள்லாம் நிறையா நாடகங்களில் வந்து அவங்க நடிச்சிருக்காங்க. வைரம் நாடகக்குழுன்னு ஒரு நாடகக்குழு அன்றைக்கி வந்து ரொம்ப பிரபலமாக இருந்துச்சு. அதில் பல நாடகங்கள் நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அவங்க பேர் வந்து கோபி சாந்தா. கோபி சாந்தாங்கிற பேரை வந்து மாற்றி வச்சது பார்த்தீங்கன்னா எஸ் ராஜேந்திரன், லட்சிய நடிகர். அவரும் வந்து அன்றைக்கி பல நாடகங்கள் வந்து போட்டுட்டு இருந்தார். அப்படி அவருடைய நாடக குழுவில் மனோரமா நடிக்கும்போது ஒரு தடவை வந்து மனோரமா அப்படிங்கிற பேர், அதாவது கோபி சாந்தாங்கிற பேரை வந்து மனோரமா அப்படின்னு மாற்றி வச்சது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ஆர் தான். அப்போ அந்த தொடர்ந்து நாடகங்களில் தான் நடிக்கிறாங்க. ஆனால் சினிமாவில் நடிக்கணும்னு ஆசை, ஆனால் தொடர்ந்து நாடகத்தில் தான் நடிக்கிறாங்க. அப்படி தான் தொடர்ந்து நாடகத்தில் நடிக்கும்போது பார்த்தீங்கன்னா, பல பேர் இப்போ சினிமாவில் நடிக்கிறவங்க நிறைய பேர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறாங்கல்ல. ஒரு உதாரணத்துக்கு அஜித் சாலினி, சூர்யா, ஜோதிகா, இந்த மாதிரி பல பேர் வந்து சினிமா தம்பதிகள், சினிமா நட்சத்திரங்கள் தம்பதிகளாக மாறிடுவாங்க ஒரு காலகட்டத்தில் காதல் வயப்பட்டு. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மனோரமா வந்து எஸ் ராமநாதன் ஒரு நாடக நடிகர். அவர் வந்து கண் திறந்தது அப்படின்னு ஒரு படத்தில் ஹீரோவாகவும் நடிச்சிருந்தார். அப்ப அவர் அந்த நாடகத்தில் நடிக்கும்போது மனோரமாக்கும் அவருக்கும் ஒரு ஒரு நட்பு ஏற்படுது. அது காதலா மாறி வந்து அந்த நடிகரை வந்து மனோரமா ராமநாதங்கிற நடிகரை வந்து, அதாவது அவங்க அம்மாவுக்கு தெரியாம, அவங்க அம்மா வந்து இது கூடாதுங்கிறாங்க, இந்த இந்த காதல், இந்த திருமணம் வேணாங்கிறாங்க. திருச்செந்தூர்ல போய் ரகசியமா வந்து மனோரமா கூட்டு போய் திருமணம் பண்ணிக்கிறார். ஒரு 6 மாசம்தான் மனோரமாவோட அந்த அந்த நாடக நடிகர் இருந்திருக்கிறார் ராமநாதன். 6 மாசத்துல வந்து மனோரமா வந்து கர்ப்பமாயிட்டாங்க. ஒரு பையன் தான் மனோரமாக்கு, பூபதின்னு. சமீபத்தில் அவரும் இறந்து போயிட்டார். இப்போ தான் ஒரு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் அவர் இறந்து போயிட்டார். அவரும் நிறைய படங்கள்ல எல்லாம் நடிச்சிருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா குடிப்பழக்கத்துக்கு அடிமையாயிட்டார். சின்ன வயசுலேருந்தே குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி எந்த நேரமும் குடி தான். 24 ஹவர்ஸ் குடி தான். மனோரமாவுடைய வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அந்த கர்ப்பமாக இருந்த காலகட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அப்போ யாரோ சொல்லியிருக்காங்க ஜோசியக்காரரு, இந்த குழந்தை பிறந்துச்சுன்னா அவங்க உயிருக்கு ஆபத்துன்னு அந்த நாடக நடிகர் எஸ் ராமநாதன் சொல்லியிருக்காங்க. அதனால அப்போ மனோரமா விட்டுட்டு போனது தான். அதுக்கப்புறம் மனோரமாட்ட திரும்பியே வரல. மனோரமா வாழ்ந்த வாழ்க்கையே ஒரு 6 மாசம் தான். அதுக்கப்புறம் பையன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூபதிங்கிற பையன், அவர் பிறந்து அவரை வளர்க்குறாங்க. செல்லம், அந்த பையன் ஒரே பையன், செல்லம் கொடுத்து வளர்க்குறாங்க. பல ஹிந்தி நடிகர்கள் மனோரமா வந்து மறுமணம் செஞ்சுக்கிறதுக்கு ரெடியாக இருந்தாங்க, நம்புவீங்களா? மனோரமா வந்து மறுமணம் செஞ்சுக்கிறதுக்கு பல ஹிந்தி நடிகர்கள் ரெடியாக இருந்தாங்க. ஆனால் மனோரமா அந்த வாழ்க்கை, அந்த குடும்பம், அந்த கல்யாணம், அந்த வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சு போச்சு. அது கசப்பானதாக போச்சு. நான் என் பையனுக்காண்டியே தான் இனிமேல் வாழ போகிறேன்னு சொல்லி அந்த பையனுக்காண்டியே வாழ்ந்தாங்க. அந்த பையனும் பார்த்தீங்கன்னா மனோரமாவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கல. கடைசி வரைக்கும் சோகத்தை தான் கொடுத்தாரு. பையனுக்கு சில வாரிசுகள்லாம் இருக்காங்க. மனோரமா ஏகப்பட்ட சொத்து சேர்த்து வச்சுருந்தாங்க. அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா பேரம்பேத்திக்கு எழுதி வச்சுட்டாங்க. மனோரமாவோட ஒரு பேரன் வந்து டாக்டர்னு நினைக்கிறேன், அவருக்கு எழுதி வச்சுட்டாங்க. எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டாங்க. ஏன்னா பையனை நம்பலை. பையன் குடிச்சு அழிச்சிருவார்னு பயந்தாங்க. நிறைய படங்களில் வாய்ப்பு வாங்கி கொடுத்தாங்க. அவர் நடித்தார். எப்படியாவது பையனை வந்து ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வந்துடலான்னு போராடி பார்த்தாங்க. மனோரமாவுக்கு கடைசி வரைக்கும் அது நடக்கலை. ஸோ மனோரமா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதாவது 1500 படங்களில் நடிக்கிறதுனா சாதாரணம் கிடையாது. அப்படி நடித்து எல்லாரையும் மகிழ்விச்ச ஒரு கலைஞர்.
இன்னைக்கு நீங்கள் மனோரமா அப்படின்னா அவங்களுடைய சிரிப்பு காட்சிகள்லாம் எத்தனையோ காட்சிகள், எத்தனையோ படம் அதிரி புதிரியாக இருக்கிற காட்சிகளில் நடிச்சிருக்காங்க. பார்த்தாலே வந்து சிரிக்கக்கூடிய காட்சிகள் நடிச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி உள்ள ஒரு மனோரமாவுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கையிலையும் சோகம், புத்திர வாழ்க்கையிலையும் சோகம், அவங்க மொத்த பர்சனல் லைஃப்னு சொல்லுவாங்க, தனிப்பட்ட வாழ்க்கை. அது வந்து ஒரு இளையோடைய சோகம் வந்து மனோரமாட்ட இருந்துகிட்டே இருந்துச்சு. சரி, இவங்க எப்போ ஹீரோயினா மாறுறாங்க சார்? எப்போ படங்கள் நடிக்க ஆரம்பிச்சாங்க? ஆமாம், நீங்கள் வந்து சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா மனோரமாவுக்கு சின்ன சின்ன வாய்ப்புகள் சினிமாவில் கிடைக்க ஆரம்பிக்குது. அதை எந்த வாய்ப்பு கிடைச்சாலும் பயன்படுத்தணும்னு பயன்படுத்தி நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தான் மனோரமாவுக்கு வந்து நடிச்சுக்கிட்டே இருக்கிற காலகட்டங்களில் ஹீரோயின் ஆகணும்னு ஆசை இருந்திருக்கு மனோரமாவுக்கு. எல்லாருக்கும் உள்ளது தான். அந்த மாதிரி எப்படியாவது நம்ம ஹீரோயின் ஆயிடணும் அப்படின்னு நிறைய முயற்சிகள் பண்ணியிருக்காங்க. அப்படி வந்து அவங்களுக்கு அந்த ஹீரோயின் வாய்ப்பு கிடைக்காம நிறையா வந்து காமெடி கேரக்டர்ஸ் வந்திருக்கு. சின்ன சின்ன கேரக்டர் தான், ஆனால் நல்ல நல்ல கேரக்டர்ஸ் வந்திருக்கு. அது மனோரமா வந்து அந்த நேரத்தில் புரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம வந்து ஒரு ஹீரோயின் மெட்டீரியல் கிடையாது, நம்ம வந்து ஒரு காமெடியில் நடிக்க கூப்பிட்றாங்க, நடிப்போம். எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நடிப்போம், எதனாலும் நம்மளால் பண்ண முடியும், எதுலேயும் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஆரம்பத்தில் பார்த்த இது களத்தூர் கண்ணம்மாலே வந்து மனோரமா நடிச்சிருக்காங்க. மனோரமாவுக்கு ஒரு பெரிய பேரை ஏற்படுத்தி கொடுத்த படம் அப்படின்னா அந்த தில்லானா மோகனம்பாள். அந்த படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சிவாஜி கணேசன், பத்மினி. அது ஒரு எவர்கிரீன் படங்க. அது மாதிரி ஒரு படமே நீங்கள் எடுக்கவே முடியாது. சில படம்லாம் நீங்கள் எடுக்கவே முடியாது. ஸ்ரீதர் சார் எடுத்தார்ல அந்த காதலிக்க நேரம் இல்லை, அந்த படத்தை இப்போ யாராலையும் நெருங்க முடியாது, எடுக்க முடியாது, எந்த கொம்பனாலையும் எடுக்க முடியாது. அப்படிப்பட்ட படம் தான் வந்து தில்லானா மோகனம்பாள். அந்த படம்லாம் ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங், தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு சாதனை படைத்த ஒரு படம். அந்த சிவாஜி கணேசன், பத்மினி, பாலையா, மனோரமா, ஒரு ட்ராமா ட்ரூப்பு. அவங்க பல இடங்களில் போய் அந்த ட்ராமா ட்ரூப்புன்னு சொல்ல முடியாது, கச்சேரி பாடுவாங்க, இசை கச்சேரி ட்ரூப்பு. சிவாஜி கணேசன் மிருதங்கம் வாசிக்குவார், பத்மினி வந்து ஆடுவாங்க, இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அது வந்து ஒரு கலைக்குழு, கலை கச்சேரி, பல இடங்களில் போய் கலை கச்சேரி பண்ணுவாங்க. அந்த படத்தில் மனோரமாவோட பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜில் ஜில் ரமாமணி. அது அந்த அந்த இதை ஒன்று அவங்க சொல்லுவாங்க, என் பேர் வந்து ரோசா மணி அப்படின்வாங்க, ரோசா ரமணி அப்படின்வாங்க. அதெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ அற்புதமாக இருக்கும். இன்னொரு படி மேலே சொல்லணும்னு வச்சுக்கோங்க, சிவாஜி கணேசன், பாலையா, பத்மினி இவங்கெல்லாம் ஃப்ரேமில் இருக்கும்போது மனோரமா அந்த சீனில் இருந்தாங்கன்னா சிவாஜி கணேசனை பார்க்க மாட்டோம், பத்மினியை பார்க்க மாட்டோம், மனோரமாவை பார்ப்போம். அந்த மாதிரி ஒரு ஹிலாரியஸ் காமெடி அந்த படத்தில் பர்ஃபார்மன்ஸில் பிரித்து மேய்ஞ்சிருப்பாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா பல வருடங்கள் கழித்து 89 வந்துச்சு கரகாட்டக்காரன். அது ராமராஜன் கனகா நடித்தாங்கல்ல, அதையே காப்பி பண்ணாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த அந்த தில்லானா மோகனம்பாளை வந்து காப்பி பண்ணி தான் கரகாட்ட குரூப்பு அவங்க வந்து ஊர் ஊராக போய் வந்து கரகாட்டம் வந்து போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி போட்டு, அதில் கவுண்டமணி போட்டு, செந்தில போட்டு, கோவை சரளா போட்டு, வேற மாதிரி அந்த படத்தினுடைய காப்பி அது பிச்சுக்கிட்டு ஓடிச்சு. 2 வருஷம் ஓடிச்சு, 3 வருஷம் ஓடிச்சு கரகாட்டக்காரன். பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான அதிரி புதிரியான ஹிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு படத்தில் நடித்தவங்க மனோரமா. அந்த தில்லானா மோகனம்பாள் வந்து மனோரமாவுக்கு ஒரு பெரிய பேரை கொடுத்துச்சு. எதிர்நீச்சல்னு ஒரு படத்தில் நடித்தாங்க. காசேதான் கடவுளடான்னு ஒரு படம், அதுலாம் நீங்கள் போய் பாருங்கள். அது ஃபுல் படமே காமெடி படம். அந்த படத்தில் வந்து மனோரமாவோட கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா வந்தாலே சிரிக்கிற மாதிரி வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க. தொடர்ந்து அதாவது மனோரமா பண்ண கேரக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வித்தியாசமான கேரக்டர்ஸ், எல்லாமே வந்து பலவிதமான காமெடி கேரக்டர்ஸ். சந்திரபாபுலேருந்து, நாயுடுலேருந்து, தேங்காய் சீனிவாசன்லேருந்து எல்லா காமெடி நடிகர்களோடையும் மனோரமா வந்து சேர்ந்து பல படங்கள் நடிச்சிருக்கிறாங்க. ஏவிஎம் பொறுத்த வரைக்கும் மனோரமாவுக்கு ரொம்ப ஸ்பெஷல். அது ஏன் அப்படின்னா அந்த களத்தூர் கண்ணம்மாலேருந்து மனோரமா நடிச்சிருக்காங்க. ஏவிஎம் பேனரில் மனோரமா நடித்த ஒரு படம், அது மிகப்பெரிய வெற்றி படமாச்சு. அது என்னன்னா சம்சாரம் அது மின்சாரம். விசு வந்து அந்த படத்தை வந்து எடுத்திருக்காரு. அது வந்து நல்ல ஒரு குடும்ப கதை, ஒரு செட்டுக்குள்ளேயே தான் எடுத்தாங்க. ரொம்ப நாளாக ஏவிஎம்ல வந்து சம்சாரம் அது மின்சாரம் செட்டுன்னு அந்த செட்டை உடைக்கவே இல்லை. பல படங்கள் அதில் ஷூட்டிங் பண்ணுவாங்க. பேரே வந்து சம்சாரம் அது மின்சாரம் செட்டுன்னு சொல்லுவாங்க. அதில் அந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்துகிட்டு போய் ஏவிஎம் சரவணன் போட்டு காட்டுறாரு. சரவணன் சார் வந்து படத்தை பார்க்குறாரு. பார்த்துட்டு விசுக்கிட்ட சொல்கிறாரு, விசு இது வந்து கொஞ்சம் வந்து இந்த இதில் காமெடி இருந்தால் நல்லாயிருக்கும், இதில் வந்து காமெடி மிஸ் ஆகுது, காமெடி மட்டும் சேர்க்காமல் நீங்கள் விட்டுட்டீங்களே அப்படின்றது சொல்கிறாரு. அப்போ விசு சொல்கிறாரு, இல்லை சார் இது நான் இந்த கதையை வந்து நிறைய ட்ராமா போட்டிருக்கேன், எல்லா இடத்துலையும் கைதட்டி ரசிச்சிருக்காங்க, இது வந்து நல்ல அழுத்தமான கதை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ ஏஎம் சரவணன் சொல்லியிருக்காரு, இல்லை நீங்கள் வந்து போட்டது ட்ராமா, இது வந்து சினிமாவுக்கு சில ஜனரஞ்சகமான சில விஷயங்கள்லாம் தேவைப்படுது, என் பேச்சை கேட்டு நீங்கள் காமெடி வைங்க அப்படின்னும் போது ஒரு கேரக்டர் அப்போ தான் டெவலப் பண்ணுறாங்க, கண்ணம்மா கேரக்டர்.
அதாவது வந்து மனோரமா அந்த வீட்டுக்குள்ள ஒரு வேலைக்காரியா ஒரு கேரக்டர் வந்து டெவலப் பண்ணி அது ஒரு 4 நாள் தான் ஷூட் பண்ணாங்க. அந்த கேரக்டர்ல வந்து மனோரமா பார்த்தீங்கன்னா 2 அந்த குடும்பத்துக்குள்ளேயே சண்டை நடக்கும். சண்டை ரகுவரன் விசுக்கெல்லாம் நடக்குதுன்னா மனோரமா வந்து நடுவில் வருவாங்க. கம்முனு கடை அப்படின்வாங்க. இந்த ஒரு வார்த்தை கம்முனு கடை அப்படின்வாங்க. எது எடுத்தாலும் அந்த வார்த்தை மட்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே அன்னைக்கு வந்து பயங்கர வைரல் ஆச்சு. அந்த படம் வந்து பெரிய வெற்றி படம். சம்சாரம் அது மின்சாரம் ஏவிஎம் எத்தனையோ படங்கள் எடுத்திருக்காங்க. இப்ப இருக்க ஜென்சி கிட்ஸ் வரைக்கும் பார்த்திருப்பாங்க சார் அந்த படம். ஆமா தம்பி, 100கணக்கான படங்கள் எடுத்திருக்காங்க ஏவிஎம். அவங்களுடைய கேரியர்லயே மிகப்பெரிய பேரை கொடுத்த படம் 2 படம். ஒன்னு முந்தானை முடிச்சு, இன்னொன்னு சம்சாரம் அது மின்சாரம். அப்படிப்பட்ட ஒரு படம் அது அமைஞ்சது. அது வந்து அந்த 2வது மனோரமா காமெடி சேர்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த மிகப்பெரிய வெற்றி வந்து சாத்தியமாச்சு. இன்னொரு படம் வந்து ஏவிஎம்லேயே நடிச்சிருப்பாங்க, பாட்டி சொல்லை தட்டாது. பாண்டியராஜனுக்கு பாட்டியா நடிச்சிருப்பாங்க. அதாவது வந்து ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க அதில். அதாவது டெல்லிக்கு ராஜானாலும் பாட்டி சொல்ல தட்டாத அப்படின்னு ஒரு பாட்டு. அந்த கார் கீரெல்லாம் டிசைன் பண்ணி அது வேற மாதிரி இருக்கும். அதில் ஆக்ஷன்லாம் பண்ணியிருப்பாங்க, அடிப்பாங்க, ஃபைட்லாம் பண்ணியிருப்பாங்க. மனோரமா பாட்டு பாடியிருக்காங்கன்னு சொல்லும்போது தான் பார்த்தீங்கன்னா இன்னொரு பாட்டு, அதாவது வந்து மெட்ராஸை சுற்றி பார்க்க போகிறேன் அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று பாடியிருப்பாங்க. அது பாருங்க பாவாத்தியாரே ஊட்டாண்ட அப்படின்னு ஒரு பாட்டு வந்து பாடியிருப்பாங்க. ஸோ நல்லா அதான் சொல்கிறேன், அவங்க வாய்ஸில் பாட்டு கூட அற்புதமாக இருக்கும். பன்முகத் திறமை தம்பி. அந்த மாதிரி ஒரு கேரக்டர், ஒரு ஆர்டிஸ்ட்லாம் வந்து இனிமேல் சினிமாவில் கிடைக்கவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு நடிகை அவங்க பாருங்க. பிற்காலத்தில் வந்து அவங்க பண்ண பல படங்கள் வந்து கேரக்டர் ஆர்டிஸ்டாக மாறிட்டாங்க. அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சின்ன கவுண்டர் படம் பார்த்துருப்பீங்க. யாருமே வந்து பார்க்காம இருந்திருக்க மாட்டாங்க. அதில் ஒரு மாதிரி பல்லெல்லாம் வந்து கருப்படிச்சுக்கிட்டு, ஒரு வெள்ளை சேலை கட்டிக்கிட்டு, ஒரு கொண்டையை போட்டுக்கிட்டு, ஜவுக்க போடாமல், அது மாதிரி வந்து அவங்க அந்த அந்த சுகன்யாவோட பேசுவாங்க பாருங்க. இந்த மாமியார் தோரணையில் சில டயலாக்லாம் பேசுவாங்கல்ல, அந்த எத்து பல்லு மாதிரி வச்சுட்டு பேசுவாங்கல்ல, அதெல்லாம் யாராலையுமே பண்ண முடியாது. யாராலுமே பண்ண முடியாது. அங்க இருந்து அப்படியே கட் பண்ணா அண்ணாமலையில அது வேற ஒரு ஜோன்ல இருப்பாங்க சார். ரெண்டுமே அம்மா தான். ஆமா, ஆனா ரெண்டுமே வேற வேற மாதிரி இருக்கும். அதான் சொல்றேன்ல, ஒரு பீரியட்ல வந்து மனோரமா இல்லாத படங்களே கிடையாது. மனோரமா வந்து பாத்தீங்கன்னா ரஜினி, கமல், விஜய், அஜித், இன்னும் எல்லா நடிகர்களும், சிவாஜி கணேசன்ல இருந்து சிவகுமார்ல இருந்து ஜெய்சங்கர்ல இருந்து ஜெமினி கணேசன்ல இருந்து நடிக்காத நடிகர்களே கிடையாதுங்க. அத்தனை நடிகர்களையோடையும் வந்து மனோரமா நடிச்சிருக்காங்க. நீங்க வந்து இந்த படம் சொல்றீங்கல்ல, இந்த படம் மாதிரியே பார்த்தீங்கன்னா சின்ன தம்பின்னு ஒரு படம் வச்சு. ஆமாங்க சார். அந்த தாலி வந்து என்னன்னே தெரியாம பிரபு வந்து சுத்திட்டு இருப்பாரு. இப்படி ஒரு அப்பாவி மகனை பெத்துட்டமே அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமா ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. அதுவும் அந்த குஷ்புக்கு தாலி கட்டிட்டேன்னு சொல்லுவார், தெரியாம சொல்லுவார், நான் காலி கட்டிட்டேன் அப்படின்னும் போது அந்த சீன்ல எல்லாம் மனோரமாவோட ரியாக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா அப்பா, அதாவது யாராலையுமே அவ்வளோ வந்து அந்த சீனை வந்து பண்ணியிருக்க முடியாது. அந்த சீனெல்லாம் வந்து அந்த படத்தினுடைய மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. அந்த சீன்லாம் பெரிய மைலேஜ். அதே மாதிரி கார்த்திக் நடித்தார்ல அந்த கிழக்கு வாசல், அதில் பார்த்துருக்கீங்களா? மனோரமா அடிச்சிருவாங்க மனோரமாவை. அவங்க வந்து அப்படியே படுத்துட்டு சொல்லாமல் இறந்து போயிடுவாங்க. எப்படிப்பட்ட சீன் பார்த்தீங்கல்ல, பொண்ணு கேட்க போயிடுவாங்க தெரியாமல், அடிச்சிருவாங்க மனோரமா. அப்பா அப்பா அப்பாப்பா, அந்த மாதிரி நடித்த மனோரமா நடிகன்னு ஒரு படம் அதே காலகட்டத்தில் நடித்தாங்க. சத்யராஜ் கவுண்டமணி நடிச்சிருப்பாங்க, குஷ்பு இருப்பாங்க. அதில் வந்து குஷ்புக்கு அத்தையாக நடிச்சிருப்பாங்க. அதாவது ஒரு வயதான பெண், 60 வயசுக்கு உள்ள ஒரு பெண்மணி ஒரு முதிர் கன்னியாக வந்து கல்யாணமாகாத ஒரு கேரக்டரில் வந்து நடிச்சிருப்பாங்க. சத்யராஜ் வந்து அந்த வீட்டுக்குள்ளே வரணும் குஷ்புவை காதலிக்கிறதுக்கு. ஒரு ஓல்டு கெட்டப்பில் வந்து சத்யராஜும் கவுண்டமணியும் பிளான் பண்ணி ஒரு பாட்டுவாத்தியாராக உள்ளே வந்திருப்பாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த எப்படி சொல்கிறது, அந்த அந்த சீனெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. சத்யராஜ் வந்து மனோரமா லவ் பண்ணுவாங்க. அந்த சீனு வந்து ஏன்னா அவர் ஓல்டு கெட்டப்ல இருக்காரு, அவர் வந்து யங்ஸ்டரு, குஷ்பு வந்து காதலிக்க வந்திருக்காரு. மனோரமாக்கு ஒரு காதல் சத்யராஜ் மேலே வந்துடும். சத்யராஜ் பின்னாடி தேடி போய் அவங்க ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க பாருங்க. சேலை கட்டிட்டு வந்து அப்படியே மேக்கப் போட்டுட்டு வந்து ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு மாதிரி வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க. மனோரமாவே வந்து சொல்லியிருக்கிறாங்க ஒரு பேட்டியில், எனக்கு வந்து 1500 படங்கள்ல 1500 விதமான கேரக்டர் நடிச்சிருக்கேன். ஆனால் எனக்கு சேலஞ்சிங்காக இருந்த கேரக்டர் வந்து நடிகன் கேரக்டர் தான். ஏன்னா அது வந்து ஒரு முதிர்கண்ணி, அது காதலிக்கிறது வந்து ஒரு இளைஞன் ஓல்டு கெட்டப்பில் இருப்பான். கொஞ்சம் ஒரே ஒரு மீட்ரு தாண்டி போச்சுன்னா அது விரசமாக மாறிடும். ஆனால் விரசமாக மாறக்கூடாது, பார்க்குறவங்களுக்கு வந்து முகம் சொல்லிக்கிற மாதிரி இருந்துடக்கூடாது. அது அந்த பர்ஃபார்மன்ஸ் லிமிட்டு, அது ஒரு மீட்டரை மெயின்டைன் பண்ண வேண்டிய கட்டாயம் எனக்கு இருந்துச்சு. நான் கஷ்டப்பட்டு நடித்தேன். எப்படி எத்தனை படங்கள் எத்தனை கேரக்டர் நடிச்சிருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க நான் கஷ்டப்பட்டு நடித்த அந்த கேரக்டரையும் நான் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி வந்து மனோரமாவை ஷோ வந்து பொம்பளை சிவாஜின்னு தான் சொல்லுவார். ஆம்பளைங்களில் சிவாஜின்னு இருக்கிற மாதிரி நடிப்பில் வந்து பொம்பளைங்களில் வந்து மனோரமா தான் சொல்லுவாங்க. அதாவது மனோரமா அப்படின்னு சொன்னீங்கனாலே அவங்க வாங்கியிருக்கிற அவார்ட்ஸ்
இங்கே வந்து எத்தனை அவார்டுன்னு தெரியுமா உங்களுக்கு? மனப்பாடம் பண்ணி தான் சொல்லணும். கலைமாமணி அவார்டு, ஸ்டேட் அவார்டு, நேஷ்னல் அவார்டு, பத்மபூஷன் அவார்டு, பத்மஸ்ரீ அவார்டு, தத்தோ மலேசியாவில் கொடுப்பாங்க, தத்தோ ஷாமில் அவார்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல ஃபிலிம்ஃபேர் அவார்டு, அண்ணா அவார்டு, என்எஸ்கே அவார்டு, எம்ஜிஆர் அவார்டு, கலைஞர் அவார்டு, ஜெயலலிதா அவார்டு, எத்தனையோ அவார்டுங்க. அவார்டெல்லாம் வந்து மனோரமானா அத்தனை சாதனைகள் புரிஞ்சிருக்கிறாங்க, அத்தனை அவார்டுகள் வாங்கியிருக்கிறாங்க, அத்தனை மரியாதை வந்து தமிழ் சினிமாவுக்கு வந்து மனோரமா கிடைச்சிருக்கு. இன்னொரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னென்னா, சிவாஜி கணேசன் வந்து நடிப்பு அவரை மாதிரி நடிக்க முடியாது. அவர் வந்து நவராத்திரின்னு ஒரு படம் பண்ணார், 9 கேரக்டரில் பண்ணார். அந்த மாதிரி ஒரு 9 கேரக்டரில் எந்த நடிகனுமே அதுக்கப்புறம் தமிழ் சினிமாவில் நடிக்கலை. மனோரமா அவங்க வந்து ஹீரோயினா வந்து பார்த்தீங்கன்னா கண்காட்சின்னு ஒரு படத்தில் 9 கேரக்டரில் அவங்களும் நடிச்சிருக்காங்க. எப்படி நவராத்திரி சிவாஜிக்கோ அதே மாதிரி மனோரமாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்காட்சின்னு ஒரு படம். ஸோ மனோரமாவை கொண்டாடாத ஆட்களே கிடையாது. அவங்க எப்படி சொல்கிறது, சொல்லிக்கிட்டே போகலாம் இன்னும் அவங்களுடைய சாதனைகளை பற்றி. சரி, அப்படி ஒரு ஆர்டிஸ்ட் கண்டிப்பாக அவங்களுக்கும் பிரச்சனைகள் சிக்கல்கள்லாம் இருக்கும். அவங்க வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்து வெளியில் வரத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க? யார் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தடையாக இருந்தாங்க? யாருமே அவங்களுக்கு தடையால தம்பி. எல்லாரும் நேசிக்கக்கூடிய ஒரு கேரக்டரா வந்து மனோரமா இருந்தாங்க. அவங்க வாழ்க்கையில அவங்களுக்கு வந்து அவங்க வலியாவும் சுமையாவும் இருந்தது அவங்க மன வாழ்க்கை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனுடைய மகனுடைய வாழ்க்கை கண்ணுக்கு முன்னாடியே குடிச்சிக்கிட்டே இருந்தால் எந்த தாய்க்கு தான் வந்து சந்தோஷமாக இருக்கும்? ஏகப்பட்ட பணம், சொத்து, சுகம் எல்லாம் சேர்க்குறாங்க. யாருக்கு சேர்க்குறாங்க? அந்த ஒத்த பையனுக்கு சேர்க்குறாங்க. அந்த ஒத்த பையன் இந்நேரம் குடிச்சிக்கிட்டே இருந்து கல்லீரல் கெட்டு போனால் என்ன யாராக இருந்தாலும் வருத்தப்படுவாங்க. அவங்க வந்து பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா அந்த பூபதிங்கிறவர் மனோரமா உயிரோடு இருக்கும்போதே அவங்க இறந்துருவார் அப்படிங்கிற தருணத்தில் எத்தனையோ தடவை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஆனால் பொழைச்சி வந்துட்டார்னு வச்சுக்கோங்க. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் தான் இப்போ அவங்க மகன் இறந்து போனார் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. இது ஒன்று தான் மனோரமாக்கு வந்து வேதனையாக இருந்துச்சு. பெருசாக வந்து மனோரமாக்கு தடைகள்லாம் ஒன்றுமே கிடையாது. மனோரமா பற்றி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்லணும்னா, ஹிந்தி பிரச்சார சபா இருக்குல்ல டி நகரில், அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிரவுண்டுங்க. அந்த 20 கிரவுண்டு இடத்த வந்து எப்படின்னா அவங்க வாங்குறதுக்கு முடிவு பண்ணுறாங்க. அதுக்கு வந்து அவங்களுக்கு காசு பத்தலை. அவங்க வந்து அது 1 லட்சமோ நம்ம தான் அப்போ அந்த மொத்தமே வாங்கின காலகட்டத்தில் அது அவங்க வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு 50,000 கையில் வச்சுருக்காங்க. இன்னொரு 50,000 வேணுமே அப்படின்னும் போது இது கேள்விப்பட்டு எம்ஜிஆர் வந்து மனோரமா கூப்பிட்டுருக்காரு. நீ என்னமோ டி நகரில் ஒரு 20 கிரவுண்ட் இடம் வாங்கி பார்க்கத்திருக்கியாமே, என்ன உண்மையா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாண்ணே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன பிரச்சனை, ஏன் இன்னும் வாங்காமல் இருக்கு, ஏன் ரிஜிஸ்டர் ஆகாமல் இருக்கு அப்படின்னு கேட்டுக்காரு. இல்லைண்ணே நான் ஒரு 50,000 வச்சுருக்கேன், எனக்கு கொஞ்சம் 50,000 பத்தலை, எப்படின்னே வாங்க முடியும், 10 கிரவுண்டாக கொடுங்க, பாதியாக பிரித்து கொடுங்கன்னா. இல்லை மொத்தமாக வாங்குறதுனா வாங்கிக்கோன்னு சொல்கிறாரு அந்த விற்கிறவர் ஓனரு. என்ன செய்யறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா, அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு 50,000 அவர் கொடுக்குறாரு. இந்த 50,000 போ 20 கிரவுண்டு மொத்தமாக வாங்கிக்கோ, ரெஜிஸ்டர் பண்ணு, கூப்பிட்டு நான் வரேன் பால் காய்ச்சறதுக்கு அப்படின்னு சொல்லி. அப்படி தான் அதில் ஒரு ஸ்கூலே நடந்துச்சு. அவ்வளோ பெரிய இடம். இப்போ டிவி சீரியலுக்குலாம் ஷூட்டிங் கூப்பிட்டு இருக்காங்க அந்த இடத்த. அந்த இடம் வந்து மனோரமாக்கு அது பாதி பணம் எம்ஜிஆர் தான் கொடுத்து வாங்கினாரு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் வந்து கட்சி ஆரம்பிக்கிறார்ல, அப்போ கட்சி ஆரம்பிக்கும் போது அவர் இடம் தேடுறார். சென்னை சிட்டியில் இடம் வேணும், அவர் கட்சிக்கு நல்ல ஒரு இடம் வேணும், எங்கே இடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பல இடங்களில் தேடுறாங்க. எங்கெங்கேயோ தேடுறாங்க, சரியாக கிடைக்கல. அப்போ வந்து யாரோ ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, மனோரமா வந்து ஒரு 20 கிரவுண்டு வாங்கியிருக்காங்கல்ல, நீங்கள் தானே பாதி பணம் கொடுத்தீங்க, அந்த இடம் பெரிய இடம், அந்த இடம் டி நகரில் மெயினான இடம், அதை வந்து நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா மனோரமா கொடுத்துருவாங்க, அதில் நம்ம கட்சி ஆஃபீஸ் வைக்கலாமே அப்படின்னோடனே எம்ஜிஆர் என்ன நல்ல ஐடியாவாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மனோரமா வந்து கூப்பிட்டு விட்றாங்க. எம்ஜிஆருக்கு மனோரமா கூப்பிட்டுருக்காங்கன்னு வராங்க. அண்ணா என்னென்ன சொல்லுங்கண்ணே அப்படின்னா, இல்லை மனோரமா அந்த ஒரு இடம் நம்ம வாங்கினில்ல, நீ அது என்ன பண்ணியிருக்கேன்னு ஒரு வீடு கட்டி இருந்துக்கிட்டு இருக்கேண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, இந்த கட்சி ஆஃபீஸு அலுவலகம் ஒன்று ஆரம்பிக்க போகிறேன், கட்சி தொடங்கிக்க தெரியும்ல, அதுக்கு ஒரு ஆஃபீஸ் தேவைப்படுது, சென்னைக்குள்ளே ஒரு பெரிய இடம் வேணும், இல்லை நீ அதை கொடுக்குறியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. மனோரமா உடனே என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, அண்ணே நான் தரேண்ணே, நீ உங்களுக்கு தானே நான் தரேண்ணே, எடுத்துங்கண்ணே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் வேறு இடம் உனக்கு வாங்கி தரேன் மனோரமா அப்படி. ஓகேண்ணே, அண்ணே நீங்கள் வாங்கி கொடுத்தது உங்களுக்கு இல்லாமல் என்னென்ன, உங்களுக்கு உதவாமல் என்னென்ன, எடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோரமா சொல்லிட்டு வந்துடுறாங்க. அப்புறம் வந்து மனோரமா வந்து கூப்பிடவே இல்லை எம்ஜிஆர்.
ரொம்ப நாளாக வந்து மனோரமா வந்து கூப்பிடுவாருன்னு வெயிட் பண்ணிட்டு மனோரமாவே எம்ஜிஆர் போய் பார்த்துருக்காங்க. அண்ணா அந்த இடத்த கேட்டீங்க, 1 மாதத்துக்கு மேலே கூப்பிடவே இல்லை, எப்போ வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறீங்க, எப்போ வந்து எழுதி தரணும் சொல்லுங்கண்ணே, உங்களுக்கு தான் அந்த இடம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கேனே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு, இல்லை மனோரமா, நீ வந்து கைமொண்டாட்டிக்காரி, நீ புருஷன் இல்லாத பொம்பளை, கஷ்டப்பட்டு நீ வந்து உழைச்சிக்கிட்டு சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கிற, அது இடம் அந்த நேரத்தில் அந்த காலத்தில் வாங்கினேன், நான் சின்னதாக உனக்கு ஒரு உதவி பண்ணேங்கிறது உண்மைதான். ஆனால் இந்த சொத்து உனக்கு வாழ்நாளில் ஒரு பெரிய சொத்தாக இருக்கும். உனக்கு என்னைக்கு எது இல்லைனாலும் இந்த சொத்து உனக்கு வந்து சோறு போடும். நான் சினிமாவை வந்து நம்ப முடியாது. என்னைக்கு வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம். இன்னைக்கு மார்க்கெட் இருக்கு, உனக்கு நிறைய படங்கள் நடிக்கிறேன், நாளைக்கு இல்லைன்னா என்ன பண்ணுவ? அது உங்ககிட்ட இருந்து வாங்கி நான் அதை வந்து அந்த இடத்துல அலுவலகம் வைக்கணுமான்னு யோசித்தேன். அது வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன். அந்த இடம் வேண்டாம் எனக்கு, நீயே வச்சுக்கோ அப்படின்ட்டு. அண்ணே உங்களுக்கு இன்னும் எப்போ வேணாலும் கொடுப்பேன். நீ கொடுப்போமா எனக்கு தெரியும், நீ உன்னோட அன்பு எப்போவுமே எனக்கு உண்டு, எனக்கு தெரியும், அது வேண்டாம். யாருக்கும் நான் என்னென்னமோ பண்ணியிருக்கேன், உனக்கு பண்ணதை நான் திருப்பி வாங்க விரும்பலை அப்படின்னு எம்ஜிஆர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அந்த இடம் வந்து எம்ஜிஆரால் வந்து அந்த இடம் வந்து தக்க வச்சுக்கிட்டாங்க. அது இன்னைக்கு எத்தனை கோடி போகும்னு சொல்ல முடியாது. சென்னையில் டி நகரில் முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டி, மெயின் ரோட்லேருந்து 2வது மெயின் ரோட்லே, 2வது வீடுலாம் கிடையாது, மெயின் ரோட்ல இருக்கு அந்த ப்ராப்பர்ட்டி, இந்தி பிரச்சார சபா பக்கத்துல. ஸோ இப்படி மனோரமா அப்படின்னா, அதாவது ஒரு சம்பவம் சொல்றேன் கேளுங்க. மனோரமா வந்து ஏகப்பட்ட அவார்டு வாங்கணும்னு நான் சொன்னேன். ஆனா மனோரமா அவங்க வாழ்நாள்ல ஒரு விஷயத்த வந்து அது அவார்டையெல்லாம் தாண்டின ரிவார்டா நினைச்சாங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, மயிலாப்பூர்ல வந்து பாத்தீங்கன்னா ரங்காச்சாரி சில்க்ஸ்ன்னு இருக்கு, இப்பயும் இருக்கு. பொதுவா பாத்தீங்கன்னா அந்த மயிலாப்பூர்ல இருக்கிற பிராமின்ஸ் வந்து அங்க போய் விரும்பி பட்டுப்படை வாங்குவாங்க. அங்கே வந்து கொஞ்சம் நல்ல ஒரு மாதிரி அத்தன்டிகேட்டடான ஒரு மாதிரி அந்த நல்ல பட்டுப்புடவைகள்லாம் கிடைக்கும். அது ரொம்ப ஃபேமஸ். அது பட்டும் நல்ல தூய்மையாக இருக்கும்னு சொல்லி ரொம்ப பாப்புலரு. அங்கே பணக்காரவங்க ஃபுல்லாக வருவாங்க பட்டு வாங்குறது, காஸ்ட்லி. மனோரமா வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டி இருந்திருக்கு. அப்போ வந்து ரங்காச்சாரி சில்க்ஸில் போய் ஒரு பட்டுப்புடவை வாங்கலாம்னு சொல்லி காரில் ஏறி டிரைவரை சொல்லியிருக்காங்க, அங்கே போ அப்படின்ட்டுருக்காங்க. அங்கே வந்து இறங்கியிருக்காங்க, அந்த 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 கடைக்குள்ளே நுழைஞ்சு பட்டுப்புடவை பார்க்கறதுக்காண்டி போய் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பிராமின் லேடி, ஒரு 75 வயசு மதிக்க தகுந்த ஒரு பிராமின் லேடி, நல்ல ஒரு எப்படி சொல்றது, ஒரு மூத்த வயதுள்ள ஒரு லேடி மனோரமா பார்த்துட்டு அப்படியே கிடுகிடுன்னு ஓடி வந்து அந்த கட்டி பிடிச்சி 2 கன்னத்துலையும் முத்தம் கொடுத்து, மனோரமா நீ வந்து ஏதோ ஒரு படம் எனக்கே தெரில, ஏதோ ஒரு படத்தில் நீ அந்த நடிச்சிருக்காங்க மனோரமா, நீ வந்து பிராமின் கேரக்டர் போட்டு, ஐயோயோ எங்காளுங்க கூட அப்படி பேச முடியாது, அந்த மடிசார் புடவை கட்டிக்கிட்டு அந்த கேரக்டராகவே நீ இருந்துட்ட மனோரமா, என் மகளே, என் செல்லமே, நான் உன்னை நேர பார்ப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை, என்னுடைய வாழ்நாளில் வந்து உன்னை நேர பார்ப்பேங்கிறது எனக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்குது, நான் பார்த்துட்டேன் உன்னைய, என்ன தெரியலையே, நீங்கள் வந்திருக்க திடீர்னு பட்டுப்புடவை கிடைக்க உனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியலையே அப்படி இப்படின்னு யோசிச்சுட்டு, நவரத்தன கல் பதிச்ச மோதிரம், 9 விதமான கல் பதிச்சிருக்கும், எல்லாமே வேற வேற கல், நவரத்ன மோதிரம்னு சொல்லுவாங்க. அது அவங்க கையில் போட்டிருக்காங்க, 1 பவுன் மோதிரம். அப்படியே கழட்டியிருக்காங்க. கலட்டி மனோரமாவே எதிர்பார்க்கல, கையை நீட்டு அப்படின்னு சொல்லிட்டு கையில் போட்டு விட்டாங்க. மனோரமா, மாமி என்ன மாமி பண்ணுறீங்க, என்ன மாமி இல்லை மாமி, நீ இதை வந்து கலட்டக்கூடாது, நான் கொடுக்குற அன்பு பரிசு, என்ன உன்னோட நடிப்புக்கு ஈடாக என்ன வேணாலும் கொடுக்கலாம், நான் உன்னை பார்த்ததே எனக்கு உலகத்திலே பெரிய சந்தோஷம், அந்த மோதிரம். இல்லை மாமி வேண்டாம், ரொம்ப காஸ்ட்லியான ஒரு கிஃப்டாக இருக்குது, வேண்டாம் மாமி ப்ளீஸ், சொன்னால் கேளுங்க அப்படி கழட்ட பார்த்துருக்காங்க. அவங்க மறுபடியும் போட்டு விட்டு, இதை நீ கழட்டக்கூடாது, உன்னை வாழ்நாள் பூரா வந்து என்னை நினைக்கணும், இந்த மோதிரத்தை உன் வாழ்நாள் பூரா உன் கையில் போட்டிருக்கணும், போடுவியா அப்படின்னு கேட்டுருக்காங்க. அப்போவே சொல்லுங்கள், உங்கள் அன்புக்கு கட்டுப்பட்டு இந்த மோதிரத்தை என் விரலை விட்டே நான் கழட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சாகிற வரைக்கும் அந்த மோதிரத்தை விரலை விட்டே கழட்டல. சத்தியம் பண்ணா எப்படி பண்ணியிருக்காங்க சார்? இல்லை இப்படியெல்லாம் யாருக்கு கிடைக்கும்? பல நடிகர்களை நம்ம பார்க்குறோம், செல்ஃபி எடுத்துக்க தான் ஆசைப்படுறோம். இப்படி வந்து நம்ம யாராவது பார்த்து உள்ளன்போட உணர்வோட வந்து ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைப்போமா? போஸ்ட் போட்டோடனே முடிஞ்சிடும் சார், அது மறந்துடுவாங்க. போஸ்ட் போட்டோடனே மறந்துடுவாங்க. ஸோ அப்படியெல்லாம் வந்து மனோரமாவுக்கு வந்து நிறைய, அதாவது வந்து மனோரமா செய்யாத சாதனைகளே கிடையாது, மனோரமா பண்ணாத விஷயங்களே கிடையாது. அவங்க வந்து ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான ஒரு ஆளுமையாக இருந்திருக்கிறாங்க. அவங்க ஒரே ஒரு தப்பு மட்டும்தான் பண்ணாங்க, எனக்கு தெரிஞ்சு, நீ கேட்டிங்கல்ல, அது என்ன அப்படின்னா, ஜெயலலிதா அம்மையாரோட சேர்ந்து எனக்கு தெரிஞ்சு 96 எலெக்ஷனில் பிரச்சாரத்துக்கு போய் ரஜினிகாந்தை போய் கண்ணாப்பண்ணான்னு திட்டாங்க, பைத்தியக்காரன் அது இதுன்னு கண்ணாப்பண்ணான்னு வந்து ரஜினிகாந்தை திட்டாங்க. ரஜினிகாந்த் வந்து அதை ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுருக்காரு. என்னடா எல்லாரோட ரஜினிகாந்தே மனோரமாவை ஆட்சின்னு தான் கூப்பிடுவார். அப்படிப்பட்ட ஒரு நடிகை நம்ம இவ்வளோ தூரம் நம்ம படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. ரஜினிகாந்தோட பில்லாலையெல்லாம் நடிச்சிருப்பாங்க மனோரமா.
இந்த ஒரு பாட்டு இருக்கும், அப்படி புளிச்சுன்னு துப்புவாங்க, வெத்தலையை போட்டேண்டி அந்த சாங்கையால தான் ஆரம்பிக்கும். அதெல்லாம் ரஜினிகாந்தோட எல்லாம் நடிச்சிருக்காங்க, இப்படி நம்மளை திட்டுறாங்களேன்னு யோசனை பண்ணியிருக்காரு. எலெக்ஷன்ல ஜெயலலிதா அம்மையார் தோத்து வர போயிட்டாங்க. அவர் ஒரு பிரஸ் வீடியோ வேற கொடுத்திருப்பாரு சார், அதுல இல்ல ஆமா, முழுக்க முழுக்க டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ற ஆமா, மாதிரி பேசியிருப்பாரு. இந்த ஆட்சி வந்து மறுபடியும் வந்தால் யாராலும் கடவுளாலையும் கூட காப்பாற்ற முடியாது, மக்களை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லியிருப்பாரு. அது ஒரு வார்த்தை. அது இவங்க இப்படி பேச போய் அந்த எலெக்ஷன்ல ஜெயலலிதா அம்மையார் வேற தோத்து போய் மனோரமாக யாருமே கூப்பிடல. எப்படி இந்த வடிவேலுக்கு நடந்த கதை. வடிவேலு டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ண போய் விஜயகாந்த் கழுவி ஊத்தி என்ன கழுவி ஊத்துனாரு, அதாவது கேப்டன்னா அது கப்பல் ஓட்டுறவன் தான் கேப்டனு. கப்பல் வந்து எப்பவுமே தண்ணியில இருக்கும், ஆனா இந்த கேப்டன் எப்பவுமே தண்ணியில இருப்பாரு, அப்படி இப்படின்னு கண்டபடி பேசினாரு. விஜயகாந்த் கிட்டே வந்து பல உதவிகள் பெற்ற வடிவேலு அப்படி எல்லாம் பேசினாரு. தோத்து போனோன்னா வடிவேலோட மார்க்கெட்டே பேசி பாருங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த 2011 வந்து ஏற்பட்ட சரிவு இன்னைக்கு வரைக்கும் சரி பண்ண முடியல பாருங்க. 15 வருஷம் ஆச்சா. வடிவேலுங்கிற உன்னதமான கலைஞன் தேவையில்லாம பேச்சு கொடுத்து அவரை வந்து யாரும் புக் பண்ணாம அப்படியே அவரோட மார்க்கெட்டே போச்சு பாருங்க. இப்ப என்னமோ பண்ணாரு, நாய் சேகர் அது நடிக்க வந்தாரு, ஆனா அந்த மார்க்கெட்டை வந்து மறுபடியும் நிலைநிறுத்திக்க முடியல பாருங்க. அந்த மாதிரி அந்த காலகட்டத்தில் ரஜினியை பேசிட்டாருன்னோன்னா சினிமாவில் வந்து மனோரமாவை புக் பண்ணுறதுக்கு யாருமே தயங்கினாங்க. ஆனால் ரஜினி வந்து இதை கேள்விப்பட்டு ரஜினி காதுக்கு போச்சு, சார் உங்களை பற்றி மனோரமா தப்பாக பேசினதுனால யாருமே மனோரமா புக் பண்ண மாட்டேங்கிறாங்க, வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க அப்படின்னோடனே ரஜினி வந்து சுந்தர்சி அருணாச்சலம் படம் கூப்பிட்டு மனோரமா ஆட்சிக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, இந்த படத்தில் ஒரு கேரக்டர் கொடுங்க, முக்கியமான கேரக்டர் கொடுங்கன்னு சொல்லிட்டார். சுந்தர்சி வந்து ரஜினி சொன்னால் கேட்காம இருக்க முடியுமா, மனோரமா கூப்பிட்டு அம்மா இந்த மாதிரி வந்து ஒரு கேரக்டர் இருக்குமா நீங்கள் பண்ணுறீங்க, தம்பி படத்தில் எனக்கே வந்து சங்கடமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லி, எல்லாம் ஒன்றும் இல்லை அவர் தான் கொடுக்க சொல்லியிருக்காரு, நீங்கள் நடிங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி என்ன கேரக்டர்னு கேட்டிருக்காங்க. அது அந்த வடிகரிசி நடிச்சிருக்கும்ல, கூன் போட்ட கிளவி சகினி மாதிரி ஒரு கேரக்டர். அது அவங்க பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அது சொல்லியிருக்காரு சுந்தர்சி, இந்த கேரக்டர் நீங்க பண்ணுங்கம்மா, நீங்க பண்ணாத கேரக்டர்னு சொல்லியிருக்காரு. அப்ப மனோரமா சொல்லியிருக்காங்க நான் பண்ணாத கேரக்டர், ஆனா இப்பதான் ரஜினியை கண்ணாப்பலான்னு திட்டி சகினி மாதிரி ரஜினியை மறுபடியும் படத்திலே திட்டினேன்னு வச்சுங்க, அவ்வளவுதான் ஆடியன்ஸுக்கு நான் பண்ண மாட்டேன் தம்பி, எனக்கு வாய்ப்பே நீங்க தராட்டாலும் பரவாயில்ல, இந்த கேரக்டர் பண்ண மாட்டேன்ட்டாங்க. இதை மறுபடியும் சுந்தர்சி போய் ரஜினிட்டு சொல்லி வேற கேரக்டர் கொடுங்கன்னு அது சௌந்தர்யா பாட்டி கேரக்டர் கொடுத்தாங்க. நடிச்சிருக்காங்கல்ல, அந்த கேரக்டர் அப்புறம் தான் கொடுத்தாங்க. இந்த மாதிரி மனோரமா ஏகப்பட்ட ஸ்பெஷல். மனோரமா ஒரு கேரக்டர்ல மட்டும் நடிக்க ஆசைப்பட்டாங்க, அது மட்டும் நிறைவேறாம போச்சு. அது என்னன்னா திருநங்கை கேரக்டர்ல நடிக்க ஆசைப்பட்டாங்க. நடிக்கணும், ஏதாவது ஒரு படத்துல திருநங்கையா நடிக்கணும்னு மனோரமா ஆசைப்பட்டாங்க. சவால்னு ஒரு படம் வந்திருக்கும் ஆரம்பத்தில், கமலஹாசன் படம் அது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்மா லேடி மாதிரி வந்திருப்பாங்க, மேலே ஒரு சட்டை மாதிரி போட்டு கீழே வந்து முழங்காலுக்கு கொஞ்சம் கீழே வந்து கைலி, ஒரு கலர் கைலி, பர்மா கைலி மாதிரி கட்டி கொண்டையெல்லாம் போட்டு ஒரு மாதிரி பிட் பாக்கெட் அடிக்கிற லேடியாக நடிச்சிருப்பாங்க. கமலுக்கே வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஒரு மாதிரி பயங்கர ஆம்பளைய நடித்தா கூட அப்படி நடிக்க முடியாது, அந்த அளவுக்கு ஒரு மேன்லியான ஒரு கேரக்டர் வந்து ரக்கடா மனோரமா பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு ஆசை அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு கேரக்டர், ஒரு திருநங்கை கேரக்டர் நடிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அது வந்து மனோரமா கடைசி வரைக்கும் அது பண்ண முடியல, நிறைவேறாத ஆசையா போச்சு. இப்படிப்பட்ட உன்னத கலைஞருக்கு அவங்க மரணிச்சதுக்கு அப்புறம் கிடைச்ச ஒரு மரியாதை அது உலகத்துல யாருக்குமே கிடைக்காது. அப்படி ஒரு சம்பவம். அது என்ன அப்படின்னா, மனோரமா இறந்துடுறாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா மனோரமா மரணத்துக்கு போறாங்க. ஜெயலலிதால இருந்து அன்னைக்கு இருந்த பல தலைவர்கள், கலைஞர்கள், சினிமா உலகமே மனோரமா போய் வீட்டில் போய் பார்க்குறாங்க, அஞ்சலி செலுத்துறாங்க. நியூஸ் பேப்பர், டிவி சேனல்ஸ், அப்போல்லாம் டிவி சேனல், சேட்டலைட் சேனல் எல்லாம் வந்துருச்சு. எல்லாத்துலேயும் மனோரமா காலம் ஆயிட்டாங்கன்னு இந்த வீடியோஸ் எல்லாம் போடுறாங்க. எல்லாருக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஃபுல்லாக மனோரமா இறந்துட்டாங்க. மனோரமா எல்லாரையும் மகிழ்விச்ச ஒரு கலைஞர். அவங்க இறந்துட்டாங்கன்னும் போது எல்லா குடும்பத்திலும் சோகம் இருந்த மாதிரி தான் எல்லாரும் அந்த அன்னைக்கு வந்து நினைச்சாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த 4:30 மணி இருக்கும். அந்த வந்து இந்த ஐஜி ஆஃபீஸ் பின்னாடி ஒரு சுடுகாடு இருக்கு. எனக்கு அந்த சுடுகாடு பேர் மட்டும் தெரில. அந்த சுடுகாட்டில் வந்து மனோரமா வந்து பார்த்தீங்கன்னா கடைசி காரியம் பண்ணுறதுக்காண்டி கொண்டு போயிருக்காங்க. அந்த பாடை இருக்குல்ல, அதில் வந்து மனோரமா இருக்காங்க. அவங்க இறந்து போன நிலைமையில மகன், அவங்க சுற்றத்தார், சொந்தங்கள் எல்லாம் வந்து இந்த நிறைய சடங்குகள்லாம் இருக்கும்ல, அந்த பானை உடைக்கிறது அதெல்லாம் வந்து அப்படி பண்ணிகிட்டே இருக்காங்க. ஏகப்பட்ட கூட்டம். அதாவது வந்து திரையுலகில் இப்போ வந்து முக்கால்வாசி பேர், பெரிய பெரிய ஆட்கள், மனோரமாவுடைய ரசிகர்கள் எல்லாம் அந்த சுடுகாட்டில் வந்து குமிஞ்சிட்டாங்க இதை மனோரமா பார்க்கறதுக்கு, கடைசி காரியத்தை பார்க்கறதுக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பீச்லேருந்து மெட்ரோ வந்து ஒன்று ஓடும். அதுவும் மெட்ரோ தான், மேலே ஓடும் ட்ரெயின், பறக்கும் ரயில். அது வந்து எப்படின்னா மயிலாப்பூர் ஸ்டேஷன் வரைக்கும் போகும். இப்பயும் இருக்குது அந்த ட்ரெயின். அது எப்படின்னா பீச்லேருந்து அப்படி போகுது இல்லையா, அது இந்த மயிலாப்பூர் போகும்போது அந்த சுடுகாட்டுக்கு மேலே போகும்.
அந்த ட்ரெயின். அப்படி சுடுகாட்டுக்கு மேலே போகும்போது தான் அந்த சடங்குகள் நடந்துகிட்டு இருந்திருக்கு. அப்போ அந்த ட்ரெயின் ஓட்டுன இன்ஜின் டிரைவர் ஒரு 2 நிமிஷம் அந்த ட்ரெயின் அங்கே அப்படியே நிறுத்திட்டார். எல்லாரும் பார்க்குறாங்க, பேசஞ்சர்ஸ்லாம் என்ன திடீர்னு வந்து மேலே ட்ரெயின் நின்றுச்சு அப்படின்னு சொல்லி, யாராக இருந்தாலும் ட்ரெயின் நின்னா பார்ப்போங்களே, என்ன ட்ரெயின் நின்றுச்சுன்னு மேலே தானே, மேலேருந்து கீழே எட்டி பார்க்குறாங்க. மனோரமாவுக்கு கடைசி காரியம் பண்ணிட்டு இருக்காங்க. மனோரமா அப்படின்னோடனே அன்னைக்கு ஒரு அதிசயம் நடந்துச்சு. அங்கே ட்ரெயினில் இருந்த பெண்கள் எல்லாம் மனோரமாவுக்கு அஞ்சலி செலுத்துறாங்க. எப்படி அஞ்சலி செலுத்துறாங்கன்னா, தலையில் மல்லிகைப்பூ வச்சுருப்பாங்கள்ல, ரோஜா பூலாம் வச்சுருப்பாங்கள்ல, அதெல்லாம் எடுத்து பிச்சு அப்படியே மனோரமா மேலே தூவிருக்காங்க. அப்படியே வந்து மேலேருந்து தூவிருக்காங்க. தங்களுடைய அஞ்சலி செலுத்தியிருக்கிறாங்க. எந்த கலைஞனுக்கும் கிடைக்காத ஒரு அஞ்சலி, மரியாதை அது தமிழ்நாட்டு மக்கள் மனசார வந்து மனோரமாவுக்கு வந்து கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு உன்னத கலைஞர் தான் மனோரமா. மனோரமாவன் பேசும்போது நம்ம மனோரமா அப்படிங்கிறவங்க இன்னும் 100 வருஷம் ஆனாலும் தமிழ் சினிமாவில் மறக்க முடியாத ஒரு நடிகையாக இருப்பாங்க. யாராலையுமே மறக்க முடியாத ஒரு நடிகர். எல்லாருக்குமே இருக்கும்ல சார், இந்த நாள் வந்து கம்ப்ளீட் ஆச்சு அப்படின்னு. அப்படி எனக்கு இந்த நாள் கம்ப்ளீட்டாக இருந்தது சார். நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, எவ்வளோ பெரிய ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்றத. அவங்களுடைய பாதையை கேட்கும் போதே அவ்வளோ பிரமிப்பாக, அவ்வளோ பிரம்மாண்டமாகவும் இருந்தது. கண்டிப்பாக இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்டர்வியூவில் சந்திப்போம் சார். நன்றி, வணக்கம். நன்றி.